அரசு மக்களுக்கான திட்டங்களை சிறப்பாக செய்து வருகிறது. பெண்கள், குழந்தைகள், மாணவ மற்றும் மாணவிகள் என இவர்களுக்கு மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள், மூத்த குடிமக்கள் என அனைவருக்கும் தனித்தனியாக பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது. குறிப்பாக மகளிர் விடியல் பயணம் என்று பெண்கள் சாதாரண கட்டண பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கின்றனர். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து தினமும் சராசரியாக 57.81 லட்சம் பெண்கள் மகளிர் விடியல் பயண பேருந்துகளில் பயணம் செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பெண்களுக்கு மட்டுமன்றி மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்பட்டு வருகிறது. இவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வாயிலாக பெற்றிடும் வகையில் 7/9/2023 முதல் முதற்கட்டமாக மாநகர் போக்குவரத்து கழகத்தில் செயல்படுத்தப்பட்டது. மாநிலம் முழுவதும் உள்ள பயனாளிகள் அனைவரும் கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வழியாக பெறுகின்ற வசதியினை அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் நடைமுறைப்படுத்த புதிய வசதிகளுடன் கூடிய மென்பொருள் தயாரிப்பு பணிகள் TNEGA எனப்படும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வழியாக மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை செயல்படுத்த போதிய கால அவகாசம் தேவைப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வரும் 31/3/2025 வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பயண அட்டைகளை 30/9/2025 வரை மேலும் நீட்டித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார்.